பனங்கிழங்கு இது இப்போ சீசன் வளருங்க. ஆனால் இந்த பனங்கிழங்குல எவ்வளோ நன்மைகள் இருக்குன்னு தெரியாதவங்க கூகுளில் தட்டி பாருங்க. இதில் உள்ள நன்மைகள் தெரிஞ்சால் நீங்கள் சாப்பிடாம இருக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லை, இதில் கொஞ்சம் துவர்ப்பு இருக்கும். இதை அவிச்சு தோலை உரிச்சு இதில் உள்ள நாருக்காகவே நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஏன் நானே சாப்பிட மாட்டேன். அதனால நான் யோசனை பண்ணி பார்த்தேங்க, இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் செய்கிற மாதிரி செய்யுங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பனங்கிழங்க தோலை உரிச்சு கட் பண்ணி குக்கரில் உப்பு போட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த பனங்கிழங்கு நல்லா ஆறினதுக்கப்புறம் நடுப்பற ஒரு வேறு இருக்கும் பார்த்தீங்களா, அது ரொம்ப துவர்ப்பாக இருக்கும். அதை எடுத்துடணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் இதை அப்படியே மிக்சர் ஜாரில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாக்கா இந்த மாதிரி புட்டு மாவு மாதிரி வரும். இதை அப்படியே வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ இந்த பவுட்ரு நிறையா இருக்கிறதுனால இதை அப்படியே வேறு ஒன்று செய்கிறதுக்காக கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் இதில் நாட்டு சக்கரை தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கையளவு தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் கையால் நல்லா அமுக்கி விட்டு இந்த மாதிரி லட்டு மாதிரி பிடிச்சிக்கோங்க. அதில் நார் இருக்க தான் செய்யும், அதனால ஒன்றும் தப்பில்லை. இந்த பனங்கிழங்கு லட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் நார் சத்து அதிகம்.